ஹாய் வெல்கம் டு ஹஸ்பு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து கார்பன் ட்ரேசிங் கிளாஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பரில் அடியில் இருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து விசிபிளாக தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட், எல்லோ, ஒயிட், இது ரெண்டு மட்டும் தான் ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கலர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு நிறைய கார்பன் ஷீட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆரி ஒர்க்குக்கு நம்ம ஒயிட் அண்ட் எல்லோ இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கலர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் வந்து டார்க் கலர் மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ வந்து லைட் கலர் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் ட்ரேசிங்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற ரோஸை தான் இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை உங்களோட ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் கார்பன் ஷீட்டே வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன மெத்தடு பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு என்ன பிக்சர் வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்படியும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அப்படியே வந்து ட்ரேசிங் ஷீட்டுக்கு அடியில் மொபைல் ட்ரேசிங் மெத்தடில் பண்ணிக்கலாம். என்னென்னா, ட்ரேசிங் ஷீட்டுக்கு அடியில் மொபைலில் நீங்கள் பிக்சரை வந்து நம்ம எப்படி மொபைல் ட்ரேசிங் பண்ணமோ அதே மாதிரி அடியில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா, சாரியில் இருக்கிற எந்த ஒரு மோட்டிஃபாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இமேஜாக இருக்கட்டும், அதை நீங்கள் அப்படியே அடியில் கொண்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பருக்கு மேலே நல்லா தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் கொண்டு வந்துடணும். நான் சொன்ன எந்த மெத்தடில் வேணாலும் உங்களுக்கு தேவையான எந்த பிக்சரை வேணுனாலும் நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் கொண்டு வர முடியும். இன்றைக்கி பேசிக்கான ஒரு கார்பன் ட்ரேசிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு பேசிக்கான கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ப்ளவுஸ் ட்ரேசிங்னு வரும்போது தனியாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேசிங் கிளாஸும் உங்களுக்கு நான் இதை வச்சு சொல்லித்தருவேன். பட் அதுக்கு நீங்கள் இந்த ட்ரேசிங்கையும் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ட்ரேஸ் பண்ணவே ஆரம்பிக்கவே இல்லை. என்ன இமேஜ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே மொபைல் ட்ரேசிங் மூலமாக நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோஸையே இப்போ வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்மளோட கிளாத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னோடது வந்து இப்போ ஒயிட் கிளாத்து, அதனால் நான் எல்லோ கார்பன் வந்து எடுத்திருக்கேன். இன்கேஸ் இப்போ பிளாக் கலரில் நம்ம வந்து பாப்லின் கிளாத் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுக்க வேண்டிய கார்பன் ஷீட்டு ஒயிட்டு. அந்த மாதிரி டார்க் கலர் மெட்டீரியல்ஸாக இருந்தால் நீங்கள் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணணும். லைட் கலர் மெட்டீரியல்ஸாக இருந்தால் எல்லோ கார்பன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கிளாத்தை வந்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு சின்ன சின்ன இமேஜையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, எப்படி வந்து கிளாத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நானும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளவுஸுக்கெலாம் நம்ம பண்ணும்போது நம்ம கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாமலே முதல்ல வந்து மெட்டீரியலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஃப்ளோரில், அதாவது தரையிலையோ இல்லைனா ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு ரைட்டிங் பேட்லேயோ உங்களோட கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் என்ன மெத்தடில் ட்ரேஸ் பண்ணுறனோ அந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட கிளாத்தை அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நான் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அடியில் வந்து ஏதாவது நோட் புக்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ட்ரேஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நல்லா விழுகும். இன்கேஸ் அடியில் நீங்கள் எதுவுமே வைக்காமல் சும்மா நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து அழுத்தமாக உங்களுக்கு இமேஜ் வந்து விழுகாது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் எப்படி வந்து அந்த கார்பன் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கோரஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த வலுவலுன்னு இருக்கிற
அந்த பார்ட் வந்து உங்களுக்கு கிளாத்தை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டுக்கு மேலே உங்களோட எந்த இமேஜை நீங்கள் வந்து ட்ரேசிங் ஷீட்டில் எடுத்து வச்சிங்களோ அதை வச்சுட்டு, இப்போ நான் வந்து எனக்கு நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் பெல் பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு எழுதாத பென்னில் கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ட்ரேசிங் அடியில் விழுந்துடும். என்ன ஒன்றுனா, நம்ம எந்த ஒரு லைன்ஸையும் சர்க்கிளையும் எந்த ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடாமல் மறக்காமல் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போகணும். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பிளாக் கலரில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் வேறு ஒரு கலரில் நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த பார்ட்டை நம்ம வரைஞ்சிருக்கோம், எந்தெந்த பார்ட்டை நம்ம வரையலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம எதையுமே மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படியே பண்ணிடுவேன்னா நீங்கள் அதே கலர்லேயும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு எழுதாத லெட் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அடியில் அந்த ட்ரேசிங் வந்து விழுந்துடும். ஸோ எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக ஒரு பெண்டை கூட நீங்கள் மாற்றிடாமல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு அடியில் அழகாக வந்து சூப்பராக வந்து ட்ரேசிங் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நம்ம கார்பன் ட்ரேசிங் பண்ணலாம். தாராளமாக ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்கும் கூட நீங்கள் கார்பன் ட்ரேசிங்கையே கொண்டு போகலாம். நம்ம வந்து பவுடர் ட்ரேசிங்க்கு வந்து இப்போ வந்து கொண்டு போய் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. கார்பன் ட்ரேசிங் ஒரு சூப்பரான மெத்தடு தான். ஓகே.